ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்து லக்கி பேம்போயோட ப்ரொபகேஷன் தான் பார்க்க போகிறோம். லக்கி பேம்போ எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீட்டில் வந்து லக்குக்காக வளர்த்துறது, அதிர்ஷ்டத்துக்காக மட்டும் இல்லை, இது வந்து ஒரு வாஸ்து பிளான்டாகவும், அதே மாதிரி தான் வந்து நமக்கு வீட்டில் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் பிளான்டாகவும், அதே மாதிரி தான் வந்து ஏரை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நல்ல பிளான்டாகவும் இந்த லக்கி பேம்போ இருக்குது. லக்கி பேம்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஒரு சின்ன ஒரு மரம் மாதிரியான லுக்கில் இருக்கும். பெரிய மரத்தை வந்து நம்ம வீட்டுக்குள்ளாடி ஒரு சின்ன மரமாக வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லுக்கில் தான் இருக்குது. நீங்கள் வந்து வாட்டர்லேயும் வளர்த்தலாம், அதே மாதிரி தான் வந்து சாயில்லையும் வளர்த்தலாம். அப்போ நம்ம வந்து லக்கி பேம்போயோட ப்ரொபகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பெரிய பெரிய ஸ்தாபனங்களில், நம்ம படிக்கிற இடத்துல, அதே மாதிரி நம்ம வீட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து அதிர்ஷ்டத்துக்காக இந்த பிளான்ட்ஸை வந்து வச்சுருப்பாங்க. இதை பொறுத்தவரையில் வந்து லோ லைட்லேயும் வளரும், அதே மாதிரி தான் வந்து பிரைட்டான லைட்லேயும் வளரக்கூடிய நல்ல ஒரு பிளான்ட் தான் இந்த லக்கி பேம்போ. அதே மாதிரி தான் நமக்கு வந்து வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தருது. அப்போது இன்றைக்கி வந்து லக்கி பேம்போயை எப்படி ப்ரொபகேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். நான் ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக இந்த லக்கி பேம்போவோட பிளான்ட் 2 பிளான்ட் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பெரிய பிளான்ட். இதோட கட்டிங்ஸை தான் நம்ம எடுக்க போகிறோம் ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக. இது வந்து மண்ணில் நான் வந்து ஊனி வச்சுருந்த லக்கி பேம்போ தான். இதை தான் வந்து ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக எடுக்க போகிறேன். அப்போ இதில் இருக்கிற லீஃப் வந்து நமக்கு தேவையில்லை. நமக்கு இந்த கட்டிங்ஸ் எடுக்கும்போது இந்த பிளான்ட்லேயே இருக்கக்கூடிய லீஃபு தேவையில்லை. அதனால வந்து நமக்கு இதில் வளர்ந்துருக்க பெரிய பெரிய லீஃபை வந்து ஒன்றா ரிமூவ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு இலையை இதில் இருக்கிற வேண்டாத இலையை வந்து ரிமூவ் பண்ணி எடுக்க போகிறேன். இப்போ இலையெல்லாம் நம்ம வந்து ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் வந்து நம்ம இந்த இதை வந்து ப்ரொப்பகேட் பண்ணி எடுக்கிறதுக்காக நமக்கு இந்த மார்க் மாதிரி இருக்கும். இதில் ரவுண்டாக ஒரு மார்க் மாதிரி தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த மார்க் மாதிரி வந்திருக்கிறது தான் லீஃபு வளர்ந்து வர இடம், லீஃப் நோடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வந்து 2 லீஃப் நோடுக்கு இடையில வந்து எடுக்கிறது மாதிரி தான் இந்த கட்டிங்ஸை நான் வந்து இப்போ எடுக்க போகிறேன் ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்காக. 2 லீஃப் நோடுக்கு இடையில வர்றது மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதே மாதிரி தான் நீங்கள் கட் பண்ண எடுக்கும்போது நல்ல ஷார்ப்பான கத்தியோ இல்லைன்னா ஷார்ப்பான பிளேடோ ஏதாச்சும் கிடச்சிதுன்னா அது வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து எடுக்கிற கத்தி வந்து சானிடைஸ் பண்ணுற கத்தியாக இருக்கணும். இல்லைன்னா வந்து புதிய ஒரு பிளேடு எடுத்தாலே போதும். அப்போ நான் வந்து 2 லீஃப் நோடுக்கு பக்கத்தில் வச்சு கொஞ்சம் மேலே வச்சு கட் பண்ணி எடுக்க போகிறேன். இது வந்து ஒரு கட்டிங்ஸ் ஆச்சு. நமக்கு லீஃப் நோடு 2 தெரியுது, பார்த்திங்கன்னா தெரியும். அதே மாதிரி தான் வந்து அடுத்த கட்டிங்ஸையும் வந்து 2 லீஃப் நோடு தாண்டி வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ரெண்டு லீஃப் நோடுக்கு பக்கத்தில் வச்சு அந்த போர்ஷனை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ நமக்கு வந்து அடுத்த ஒரு கட்டிங்ஸ் ஆச்சு. அதே மாதிரி தான் வந்து நான் அடுத்த பிளான்ட்டையும் வந்து அந்த மாதிரி கட் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போது எனக்கு 2 பிளான்ட்லேருந்து கட் பண்ணி எடுத்த போது இவ்வளோ கட்டிங்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு இப்போது நிறைய கட்டிங்ஸ் வச்சு ப்ரொப்பகேட் பண்ணணும், மற்ற வாட்டர் பேம்போ போல் பிளான்ட்டை வந்து ஆக்கி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நிறைய கட்டிங்ஸ் வச்சும் நீங்கள் வந்து சூப்பராக எடுக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம இப்போ கட் பண்ண அப்புறமா வந்து பொசிஷன் மாற்றக்கூடாது. எந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கிறோமோ அந்த மாதிரி பொசிஷன் மாற்றாமல் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து மேலே வர கட்டிங்ஸோட மேலே வர டாப்பில் வந்து நான் வந்து இப்போ மெழுகு ஒரு மூடியில் வந்து மெழுகு உருக்கி வச்சுருக்கேன். அந்த மெழுகை வந்து முக்கி எடுக்கணும். மெழுகு நம்ம முக்கி எடுக்கிறது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கும், வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதே மாதிரி எந்த இன்செக்டோட ஒரு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு தான் மெழுகு வந்து இதே மாதிரி உருக்கி அதோட மேலே அப்பில் வர போர்ஷனில் வந்து முக்கியமாக இந்த மாதிரி எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பண்ணோன்னா எந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராது. அந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து எந்த ஒரு க்ரோத்துமே இருக்காது நம்ம முக்கி எடுக்கிற இடத்துலேருந்து. அதனால வந்து அந்த இடத்துல நான் மேலே வர இடத்துல ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்காகவும், வாட்டர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி முக்கி எடுக்க போகிறேன். அப்புறம் வந்து அந்த ரூட்டோட நம்ம வெட்டி எடுத்தோம்ல, அந்த பிளான்ட்டை வந்து அந்த கட்டிங்ஸை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து வாட்டரில் வந்து இந்த மாதிரி ப்ரொப்பகேட் பண்ணுறதுக்கு போட போகிறேன். நீங்களுமே வந்து இந்த
ரூட்டோட போடுறீங்கன்னா இந்த ரூட்டை வந்து கொஞ்சமாக ட்ரிம் பண்ணிவிட்டு உள்ளாடி போட்டாலும் போதும். இல்லைன்னா வந்து இதை வேணும்னா திரும்ப மண்ணில் வந்து நீங்கள் ஊனி வச்சாலும் போதும். அதுலேருந்து சூப்பராக வந்து புதிய ஷூட் வர ஆரம்பிக்கும். மற்ற கட்டிங்ஸ் எல்லாம் நான் என்ன பண்ண போகிறேன்னா சேர்த்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சேர்த்து வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்காக கட்டி வச்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வேணும்னா இதில் வந்து ஒரு ஒயிட் கலர் நூலோ இல்லைன்னா ரெட் கலர் நூலோ எடுத்து இந்த மாதிரி சுற்றி கட்டி வைக்கலாம். அப்போ நமக்கு மற்ற லக்கி பேம்போ மாதிரி இது வந்து சூப்பராக க்ரோத் ஆகி கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ப்ரொபகேட் பண்ண வைக்கும்போது ஷேடான இடத்துல தான் வைக்கணும். வாட்டர் வந்து டேப் வாட்டர் எடுக்கக்கூடாது. டேப் வாட்டரில் அதிகமாக குளோரின் சேர்ந்துருக்கும். அதனால டேப் வாட்டர் எடுக்கக்கூடாது. மழை தண்ணி இல்லைன்னா டிஸ்டில்டு வாட்டர், பியூரிஃபை வாட்டர் இதில் ஏதாச்சும் எடுக்கலாம். அதே மாதிரி நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ண எடுக்கிற தண்ணி வந்து வீக்லி ஒன்ஸ் மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணாதான் வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் வந்து இந்த மெத்தட்லேயே நீங்கள் வந்து ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணால் போதும். வாட்டரில் போட்டு ப்ரொபகேட் பண்ணதுக்கப்புறமா ஷேடான இடத்துல வச்சுக்கோங்க. உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ உம்மா. பாய்.